உலக இலக்கியத்திலும் இந்திய இலக்கியத்திலும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு தமிழ் இலக்கியத்திற்கு உண்டு, தமிழ் மொழிக்கு உண்டு. மற்ற மொழிகளில் இல்லாத ஒரு வாய்ப்பு தமிழ் மொழியில் தமிழர்களுக்கு இருக்கிறது. தொன்மையான இலக்கியங்கள், பழந்தமிழ் இலக்கியங்கள் நமக்கு ஏராளமாக இருக்கிறது. அதே போல சென்ற 2-3 தலைமுறைகளாக இருந்த எழுத்தாளர்கள் பல்வேறு வகையான பலதரப்பட்ட எழுத்தாளர்கள் தமிழில் இருந்தார்கள். குறிப்பாக குடும்ப நாவல்கள் எழுதியவர்கள் லக்ஷ்மி, ரமணி சந்திரன், மேகலா சித்திரவேல் போன்றவர்கள். அவர்கள் எழுதுகிற நாவல்கள் பிரபல பத்திரிகைகளிலும் மாத நாவல்களை வெளியிடுவதற்கு என்றே மாதம் பத்திரிகைகள் வந்தன. அதில் அவர்கள் எழுதினார்கள். அதே போல கிரைம் நாவல்கள், குற்றச் செயல்களை பின்னணியாக வைத்து எழுதப்பட்ட கதைகள். இதில் புகழ்பெற்றவர்கள் ராஜேஷ்குமார், பட்டுக்கோட்டை பிரபாகர், இந்திரா சவுந்தரராஜன் போன்றவர்கள். அதே போல அரசியல் கட்டுரைகளை மட்டுமே எழுதக்கூடியவர்களாக புகழ்பெற்றவர்கள் சோலை, சின்ன குத்தூசி போன்றவர்கள் இருந்தார்கள். பழங்குடி சமுதாயத்தை பற்றி மட்டுமே எழுதக்கூடியவராக பிலோ இருதயநாத் என்ற ஒரு எழுத்தாளர் இருந்தார். வரலாற்றில் நடைபெற்ற சின்ன சம்பவங்களை வைத்து மிக அழகாக எழுதியவர் SS தென்னரசு அவர்கள். அதில் அவர் புகழ்பெற்றவர். அதே போல ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் எழுதக்கூடியவர்களாக புகழ்பெற்றவர்கள் பல பேர் இருந்தார்கள். அந்த வரிசையில் ஏராளமான வெரைட்டி தமிழில் இருக்கு. அது தமிழர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு. அதே போல சென்ற தலைமுறையை பற்றி மட்டுமே எழுத வேண்டும் என்று தன்னுடைய எழுத்துலக வாழ்க்கையை அமைத்து கொண்டவர் தஞ்சாவூர் கவிராயர். சென்ற தலைமுறையின் மேடை பேச்சு, சமையல் கலை. அவர் சமையலை பற்றி எழுதினால் சமையல் கலை நிபுணரே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவ்வளவு அசைவத்திலும் சைவத்திலும் வகைகளை எழுதுவார். அதே போல பறவைகளை பற்றி எழுதினால் பறவையியல் நிபுணர்களே தோற்றுவிடுவார்கள். அவ்வளவு அழகாக அத்தனை பறவைகளை பற்றி எழுதுவார். இப்படி சென்ற 2-3 தலைமுறைகளை பற்றி அவர் அழகாக எழுதக்கூடியவர் தஞ்சாவூர் கவிராயர். அதே போல தன்னம்பிக்கை நூல்களை மட்டுமே எழுதுவது, வேற எதை பற்றியும் எழுதாமல் அதில் மட்டுமே எழுதி புகழ் பெற்றவர் மெர்வின். இப்படி ஒரு துறையை பற்றி மட்டுமே தன் வாழ்நாள் முழுவதும் எழுதுவது என்று நம்மிடையே பல எழுத்தாளர்கள் இருந்தார்கள். அதில் சென்ற 2 தலைமுறைகளை பற்றி மட்டுமே, அதனுடைய பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள், கலாச்சாரங்கள் மட்டுமே எழுதி தன் வாழ்நாள் முழுவதும் அதற்காகவே அர்ப்பணித்தவர் தஞ்சாவூர் கவிராயர் அவர்கள். வீடுகளை பற்றி அழகாக, கிராமங்களை பற்றி அழகாக, மரங்களை பற்றி அவ்வளவு அழகாக, இப்படி எல்லா துறைகளை பற்றியும், மத ரீதியான சடங்குகள், இப்படி சென்ற தலைமுறையிலிருந்து இவ்வளவு விஷயங்கள் சென்ற தலைமுறையில் இருந்ததா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சென்ற தலைமுறையை பற்றி மட்டுமே ஆயிரக்கணக்கான பக்கங்கள், ஆயிரக்கணக்கான செய்திகள், ஆயிரக்கணக்கான விஷயங்களை எழுதியவர் தஞ்சாவூர் கவிராயர் அவர்கள். அப்படி தமிழில் தன்னம்பிக்கை நூல்களை எழுதி புகழ்பெற்றவர் MS உதயமூர்த்தி. பயண இலக்கியம் என்பது பயணங்கள் முடிவதில்லை, அலைகள் ஓய்வதில்லை, பயணங்கள் அறிவின் அடையாளம் என்று சொல்லுவார்கள். ஆகவே பயண இலக்கியம் பயணிகளுக்கான வழிகாட்டியாக பலர் எழுதி புகழ் பெற்றவர்கள் தமிழில். அதில்
சோமலே அவர்களுடைய நூல்கள், ஏகே செட்டியாரின் நூல்கள், பத்திரிகையாளர் சாதி மணியன் போன்றவர்களின் பயண இலக்கியங்கள், லேனா தமிழ்வாணன் அவர்களுடைய பயண இலக்கிய நூல்கள் புகழ்பெற்றவை. கோயில்களை பற்றி மட்டுமே எழுதுவது என்று சில பேர் இருந்தார்கள். மு. ஸ்ரீனிவாசன், பரணிதரன், பாஸ்கர தொண்டைமான் போன்றவர்களுடைய நூல்கள் புகழ்பெற்று இருந்தன. அதே போல வாழ்க்கை வரலாறு என்று எழுதுவதற்காகவே சில எழுத்தாளர்கள் இருந்தார்கள். அதில் புகழ்பெற்றவராக ராணி மைந்தன் அவர்கள் இருக்கிறார்கள். அதே போல பல பேர் இருக்கிறார்கள். சரித்திர நாவல்கள் எழுதுவதில் புகழ்பெற்றவராக, அதை மட்டுமே எழுதக்கூடியவராக சாண்டில்யன், ஜெகசிற்பியன், கல்கி போன்றவர்கள் புகழ்பெற்றார்கள். தன் வாழ்நாள் முழுவதும் மொழியாக்கத்திற்காக மொழிபெயர்ப்பு நூல்களை மட்டுமே எழுத வேண்டும் என்று சங்கல்பமாக உறுதி எடுத்து கொண்டு எழுதியவர்கள் கவிஞர் புவியரசு, குறிஞ்சி வேலன் போன்றவர்களை சொல்ல வேண்டும். விமர்சன கலை, திறனாய்வு கலைக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் தீக்காசி, ஞானி, கோவை ஞானி போன்றவர்கள். காடுகளை பற்றி எழுதுவது, வனாந்தரங்களை பற்றி எழுதுவது, அதில் தியோடர் பாஸ்கரன் பிரபலமாக இருந்தார். சினிமாவை பற்றி மட்டுமே எழுதுவது, வேறு எதை பற்றியும் எழுதுவதில்லை என்று பிஸ்மி, செழியன், ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர்களைப் போல இன்னும் பலர் இருக்கிறார்கள். இப்படி பல பேர் இருந்தார்கள். எழுத்தாளர்கள் எஸ். ராமகிருஷ்ணன், சாரு நிவேதிதா இவர்களுக்கு முன்பே பல்வேறு துறைகளை பற்றி எழுத முடியும் என்று நிரூபித்தவர்கள் தீஜா ரங்கநாதன், PC கணேசன் போன்றவர்கள். அவர்கள் எந்த துறையிலும் சிறப்பாக எழுதக்கூடியவர்கள், பத்திரிகையாளர்களாக இருந்தவர்கள், பல்வேறு தலைவர்களோடு பழகியவர்கள். இப்படி தமிழில் விதவிதமாக பலதரப்பட்ட எழுத்தாளர்களின் புதையலாக, அருங்காட்சியகமாக விளங்குகிற மாபெரும் அறிஞர்கள் சென்ற தலைமுறையில் இருந்தார்கள். இவ்வளவு துறைகளும் இப்பொழுது ஏற்பட்டதல்ல. 2 தலைமுறைகளுக்கு முன்பே இத்தனை துறைகளிலும் நமக்கு புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் இருந்தார்கள், அறிஞர்கள் இருந்தார்கள். ஆகவே அதையெல்லாம் படித்து தங்களுடைய பலதரப்பட்ட அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். இன்றைய தலைமுறை நமக்கு கிடைத்த வாய்ப்பு வேறு யாருக்கும் கிடைக்காது. அது தமிழர்களுக்கே உரிய பெருமை, அவர்கள் செய்த தவப்பயன். ஆராய்ச்சி நூல்கள், ஆய்வு கண்ணோட்டம் மிக முக்கியமான ஒரு துறையாக தமிழில் வளர்ந்து வருகிறது. ஆய்வு கட்டுரை எழுதுவதற்காக மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் இருக்கிறார்கள். அதில் சிவத்தம்பி, பேராசிரியர் க. சிவத்தம்பி, கலாநிதி கைலாசபதி, வானமாமலை, ஆரா வேங்கடாஜலபதி, பேராசிரியர் தோ. பரமசிவன், பேராசிரியர் ப. மதிவாணன் போன்றவர்கள் குறிப்பிடத்தகுந்தவர்கள். துறைதோறும் பாரதிதாசனும் பாரதியும் கண்ட கனவு, தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க வேண்டும், வீடுதோறும் கலையின் விளக்கம். துறைதோறும் தமிழ் செழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அந்த கனவை சென்ற தலைமுறையில் நம்முடைய முன்னோர்கள் நிறைவேற்றினார்கள். இந்த தலைமுறையில் இளைஞர்கள் அதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம்.